நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துக்கும் அவனோட வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 21. இந்த ஆர்டிக்கல் 21 பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது கூட நிறுத்தி வைக்க முடியாத ஒரு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து அடிப்படை உரிமைகளையுமே ஒரு அவசர நிலையை பிரகடனம் பண்ணும்பொழுது நிறுத்தி வச்சுருவாங்க. எந்த அடிப்படை உரிமையும் நம்மளால் போயிட்டு கோர்ட்டில் நின்று வாங்க முடியாது. ஆனால் ஆர்டிக்கல் 20 மற்றும் 21 மட்டும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அந்த டைம்லையும் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா நிறுத்தி வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட குடிமகனுக்கும் உண்டு, வெளிநாட்டினருக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரசுக்கு எதிராக தான் இந்த ஆர்டிக்கலே இருக்கும். ஓகேவா, நம்மளை வழிநடத்துறது ஒரு கவர்மெண்ட்டு தான். அந்த கவர்மெண்ட்டுக்கே அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 21. இந்த 21 பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட உரிமைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற வன்முறைக்கு எதிரான ஒரு உரிமையாக இருக்கலாம், இலவசமான சட்ட உதவி பெறுறதுக்கு, ஜாமீன் பெறுறதுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறது, ஓகேவா, நிறைய கைதிகளுக்கும் உண்டான உரிமைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள். எல்ஜிபிக்யூ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான உரிமைகள், தங்குவதற்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை, அதுக்கப்புறம் மரண தண்டனை பற்றின விஷயங்கள், கருணை கொலை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆர்டிக்கல் 21 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு, அதுவும் நீங்கள் மெயின்ஸ்க்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள்.